ஓகே, இன்றைக்கி நம்ம ஏஎம்சி கோர்ஸோட 22வது நாள். நேற்று நைட்டு நம்ம இன்ஸ்டியூட் வந்து ரீச் ஆயாச்சு. இன்றைக்கி காலையில் நேற்று நைட்டு எல்லாம் குளிச்சுட்டு இப்போ தான் இன்னும் காயில் ட்ரெஸ்ஸு அதை போட்டிருக்கேன். மாட்டிட்டு காலைல 7 மணிக்கு சாப்பாடு, இப்போ 7:30 ஆகிடுச்சு. மார்னிங் குட் சாப்பிட வந்திருக்கோம். நம்ம நாளை இன்னைக்கு தொடரலாம். ஓகே. Before I go, not now. Before I reach to Uttarakhand, I will be famous. He is the same person. ஓகே அண்ணன் வந்து நேவி ரிட்டர்ன் நம்மளை வீடியோ எடுத்து சொல்லி சும்மா சொல்லுவார், ஃபன் பண்ணிகிட்டே இருப்பார். இதுதான் காலை சாப்பாடு, இன்னைக்கு ஃபுல் சாப்பாடு சாப்பிடலாம். ஓகே, சாப்பிடலாம். இன்றைக்கி நாள் ஆரம்பிச்சிருச்சு. காலைல ஃபாலின் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஆர்டிஃபிஷியல் வால்கில் இன்றைக்கி நம்ம போய்கிட்ருக்கோம். என்ன கதைன்னு போய் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் வால்கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. இன்ஸ்ட்ரக்டர்லாம் 1-2-3 பேர் இருக்கானுங்க, ரெடி பண்ணிகிட்ருக்கானுங்க. ஓ மை காட், இதை பண்ண போகிறானுங்களா என்னென்னு தெரியலையே. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதாவது இங்கே தான் இந்த வாழை முதல்ல பார்த்தேன். இதை நம்ம ட்ரை பண்ண முடியுமா என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இது 4 செகண்டாக 3 சம்திங் 4-5 செகண்டு ஹையஸ்ட் ரெக்கார்டு. இங்கேருந்து சல்லுன்னு மேலே போகிறது. நம்ம எவ்வளோ தூரத்தில் போகிறோன்னு பார்க்கலாம். எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம ஹார்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தர் வாங்கிட்டாரு. நம்ம அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது பரவாயில்ல, எல்லா வாழையும் கயிறு போடுறானுங்க. நல்ல விஷயம். ஆசையாக தான் இருக்குது. நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். கால் வேறு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லை. இந்த ஆட்டம் போட்டோம்னா மறுபடியும் கை காலெல்லாம் இழுக்கும். என்ன கதையாகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இது ஒரு முறையாக ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி. நம்ம வெள்ளைக்கார அக்கா வந்து இப்போ தயாராகிக்கிட்டு இருக்கு. In the starting of the course, you guys have already done rock climbing and taking rope, right? So you have already got the basic idea how to climb. Am I right or wrong? Yes, sir. So now, தலைவர் 40 செகண்டில் உங்களுக்கு பொறுமையாக சொல்லி காமிச்சார். இதை 4 செகண்டில் போவானுங்க. பையன் மேலே ஏறி காமிக்கிறாரு. நான் ரோட்டை பார்க்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வால் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஒரு 30 டிகிரி சரிஞ்சு. இருந்தாலே உத்தரகாண்ட் எல்லாம் ப்ரொஃபஷ்னல் கிளைம்பர் ஷேர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே பொம்பளை பிள்ளைலாம் கை தட்டிக்கிட்டு இருக்கு. ஏய் ஏய் அவினாஷ் இது ராக் கிளைம்பிங் கொஞ்சம் நேரம் முடிஞ்சிருச்சு. இந்த ஆர்டிஃபிஷியல் வால் கிளைம்பிங் என்னால் பாதி கூட இதில் மேலே ஃபுல்லாக போனேன். டேப் மட்டும் டச் பண்ண ஸ்பீட் கிளைம்பிங்கில் இதனால் பாதி கூட போக முடியல. கையெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்புல ஒன்றும் இல்லை, ஒரு சத்தும் இல்லை. இனி பண்ணலை. இனி மதியம் ஃபுல்லாக இதுதான் ஒன்றும் கிடையாது. எல்லாம் வச்சு இழுக்குது உடம்பெல்லாம். சத்து இல்லை. வருத்தமாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை நமக்கு. அதனால் இல்லை நம்ம பாய்ஸ் அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இதை முடிச்சுட்டு எப்படியா 2-3 மாதத்தில் உடம்பை தேற்றணும். இப்போ டீ டைம், டீ சாப்பிடலாம். எல்லாம் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சோஃபெலாம் இங்கேயா உட்காந்துக்கிட்டு இருக்க நிலைமைக்கு ஆளாயிட்டேன். காலையில் மரட்டு வலிக்குது. அதனால் ஓகே, ரெஸ்ட்டை போடலாம். சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஏதோ கிளாஸ் இருக்குது. என்ன கிளாஸ் என்ன கதைன்னு பார்க்கலாம். மெட்ரலாஜி அப்படின்னு சொல்லி கிளாஸ். இப்போ என்ன கதை எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நைட்டு சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்டது வீடியோ எடுக்கல. ஃபோனை சார்ஜ் போட்டு வந்துட்டேன். நம்ம நண்பர்கள் பிஎம்சி வந்துட்டுப்பானுங்க. இன்னும் வந்து சாப்பிட்றதுக்கு வரல. இது நம்ம நண்பர்கள் அண்ணெல்லாம் பயங்கர வேகமானவர். ஓகே அவ்வளோதான். இன்றைக்கி 22வது நாள் வழக்கம் போல் முடிஞ்சு. மதியம் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் காலையில் கிளைம்பிங் முடிச்சுட்டு ஒரு சின்ன மெட்ராலஜி அந்த கிளாஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளானிங் எக்ஸ்பிரஷன் அதை பற்றிலாம் கிளாஸ் இருந்துச்சு. சரி, நம்மளும் அதை பண்ணணும் குரூப்பாக. அதை நான் பண்ணலான்னு தூங்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி நாள் முடிஞ்சு தூங்கலாம்.